ஹாய் ஒருவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் மேக்ஸ் கிராஷ் சீரிஸ் போடல. நான் டக்குன்னு போட்டுறேன், பயப்படாதீங்க. அதுக்கு ஏதாவது பண்ணி போட்டுறேன். 12th கெமிஸ்ட்ரி டைரக்ட் 5 மார்க். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க. இதே வீடியோ இது பிடிஎஃபோட தான் நான் வந்து ஆப்படிக்கு போட்டேன். ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது பப்ளிக் படிக்கும்போது, அதனால் திரும்பவும் இந்த பிடிஎஃப் வச்சு தான் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ஒரு சில சேஞ்சஸும் மாற்றிக்கணும். இந்த பிடிஎஃப்பில் 3 கொஸ்டின் இல்லை, அந்த 3 கொஸ்டின் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் வைஸ் சொல்லுவேன் இல்லையா, அப்போ நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது புரியும். அண்ட் இதெல்லாமே டைரக்ட் 5 மார்க். டைரக்ட் 5 மார்க் உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில் எப்படி வரும்னு. ஸோ உங்களுக்கு 3 அல்லது 4 கேட்பாங்க. ஸோ டைரக்ட் 5 மார்க் அதிகமாக அட்டன் பண்ணால் பெனிஃபிட் ஜாஸ்தி. அண்ட் 2 மார்க் ஏபின்னு போட்டு கேட்குற கொஷின்ஸ் கூட நேமிங் ரியாக்ஷன் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுவுமே நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ மொத்தத்தில் இதனால் என்ன பெனிஃபிட்னா 3 மார்க்கில் கூட சில கொஷின்ஸ் வரும். மொத்தமாக என்ன பெனிஃபிட்னா ஒரு 20 மார்க் பக்கம் எடுக்கலாம். ப்ளஸ் 1 மார்க்கில் ஒரு 10 எடுத்தால் கூட 30+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பிடிஎஃப் வச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறை இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபுல் போர்ஷன். மான்ஸ் ப்ராசஸ் 3 மார்க்லையும் கேட்கலாம். ஜோன் ரிஃபைனிங் இங்கே நான் வந்து புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு. எலக்ட்ரோமெட்டாலஜி ஆஃப் அலுமினியம் ஹால் எரர் ப்ராசஸ், ஓகேவா. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஃப்ரோத் ரொட்டேஷன், நுரை பதிப்பு முறை, மேட்ரிக் செப்பரேஷன், காந்த பிரிதல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்ட் 5 மார்க். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான், கேட்டினேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து 8வது 4வது யூனிட் 2ல். யூனிட் 3ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா அமைப்பு, டெக்கன்ஸ் முறை குளோரினை தயாரிக்கிறது, 3.34 ஹைட்ரஜன் காம்பவுண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இடைநிலை ஹாலஜன்களின் பண்புகள், சரிங்களா. அடுத்து யூனிட் 4 பாருங்கள், லாந்த்ரைடு ஆக்டினைடு, ஜஸ்டிஃபை தி பொசிஷன் ஆஃப் லாந்த்ரைடு அண்ட் ஆக்டினைட்ஸ், லாந்த்ரைடு கண்ட்ராக்ஷன், பொட்டாசியம் டைக்ரோமேட் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க, இங்கே புக் பேக் நோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டும் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. இதுவும் வந்து 4 பாயிண்ட் இருக்கும் புக்கில். அடுத்தது இதில் ஒரு கொஸ்டின் நான் சொல்ல போகிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. விபி தியரியோட அப்ளிகேஷன் புக் பேக்கில் 5வது கொஸ்டின். 14th கொஸ்டின் வெர்னி தியரி, ஓகே, டைரக்ட் 5 மார்க்கு. 25வது கொஸ்டினும் டைரக்ட் 5 மார்க்கு. அது போக உங்களுக்கு விபி தியரி வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இது புக்கின்ல இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு 5 மார்க் அசம்ஷன் ஆஃப் விபிடி தியரி ஆர் பாஸ்லேட்ஸ் ஆஃப் விபிடி தியரி, வேலன்ஸ் பேண்ட் தியரியோட கொள்கைகள், அது வந்து படிச்சு தான் ஆகணும் 10 பாயிண்ட், சரிங்களா. அதை ஆட் பண்ணிக்கோங்க யூனிட் 5ல். அதை நான் ஆட் பண்ணலை, அது வந்து புக்கின், சரிங்களா. யூனிட் 6 வந்து கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ்ஸு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கேஜிங், கியூபிக் க்ளோஸ் பேக்கேஜிங், டெட்ராடல் ஆக்ட்ராடல் வாய்ட்ஸ் எல்லாமே 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 9வது கேள்வி 24வது கேள்வி புக் பேக்கில் ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். 14வது கேள்வி பேக்கிங் பொதுவுத்திறன், பிசிசியோட பொதுவுத்திறன், எஸ்சியோட பொதுவுத்திறன், எஃப்சிசியும் சேர்த்திக்கோங்க. எஃப்சிசி வந்து இதில் எழுதலை, பொதுவுத்திறன் வரைவி, எஃப்சிசி பேக்கிங் எஃபிஷியன்சி டெரைவ் பண்ணணும், எஃப்சிசியோடது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கோடது நோட் பண்ணிக்கிங்களா, புக்கிங்கில் இருக்குது லாஸ்ட் பேஜில். யூனிட் 7 0 ஆர்டர் ஏ ப்ராடக்ட், சரிங்களா. அடுத்தது ஃபஸ்ட் ஆர்டர் ஏ ப்ராடக்ட், இது வந்து 7.51 பேராகிராஃப், இது புக் பேக். ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டு, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், மாலிகுலரிட்டி, இதெல்லாமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ், இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த லெசனில் பார்த்துக்கோங்க. யூனிட் 8 இன்ட்ரெஸ்டிங்கில் நினைக்கிறேன். வால்யூம் 2ல் ஆஸ்வர்ட் டைல்யூஷனில் ஆண்டர்சன் ஈக்குவேஷன், லிவிஸ் ஆசிட் லிவிஸ் ஸ்பேஸ். ஸோ இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 10 வந்து ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன். 22வது கேள்வி இன்டர்மீடியட் தியரி, 24வது கேள்வி அப்சார்ப்ஷன் தியரி, 10.2.1 கேட்டசிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இது வந்து பேராகிராஃப் நம்பர். டிஸ்பர்ஷன் மெத்தட், பிரிகை முறை, அது வந்து பார்த்திங்கன்னா எனி 2 மெத்தட் வந்து இதில் படித்தா போதும். 10.5.2 இது கூட இன்னொரு மெத்தோடு சேர்த்துக்கங்க, கண்டென்சேஷன் மெத்தட் ஆர் கெமிக்கல் மெத்தட், இது வந்து வேதி வினைன்னு சொல்லுவோம், வேதி முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்பர்ஷன் மெத்தடுக்கு அடுத்த பேஜில் இருக்குது, அதில் எல்லா மெத்தடுமே படிக்கணும். 5 மார்க் அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 11 விக்டர்மேயர் லூகாஸ், கண்டிப்பாக படிங்க. டிஎன்ஜி ஆக்ரோலின், நேமிங் ரியாக்ஷன் ஏபின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்னா அது இதுதான். ஃபீனால்ஸில் டவுஸு, குமைனு, ஷார்ட் அண்ட் பாமன், வில்லியம் ஈத்தர், கோல்ப்ஸு, ரீமர் டீமன், கப்ளிங், டேலிங். ரியாக்ஷன் ஆஃப் கிளைகாலில் HNO3 கூட டீஹைட்ரேஷனில் 1 2 3, டீஹைட்ரேஷனில் 3 ரியாக்ஷன் இருக்குது, அதுவும் படிக்கணும். யூனிட் 12 ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம், கன்னிசோரோ மெக்கானிசம், ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். நிறைய பேர் இது படிக்கவே மாட்டீங்க, படிச்சுக்கோங்க. ஃபார்மிக் அமிலத்தின் ரெடியூசிங் ஆக்ஷன். ஸோ இது கூடயும் நேமிங் ரியாக்ஷன் வரலாம், ஆனால் நேமிங் ரியாக்ஷன் தனியாக கொடுக்குறதில்ல. யூனிட் 13ல் 2 7 6, அதான் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அமைன், அதுதான் அந்த 7வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் நைட்ரோஃபார்ம் அசோஃபார்ம், அதுவுமே கேட்கலாம். இந்த நேமிங் ரியாக்ஷன் எது வேணால் அந்த ஏபின்னு போட்டு கேட்கலாம். 6வது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன், எல்லா நேமிங் ரியாக்ஷனும் படிச்சுங்க. யூனிட் 14ல் டிஎன்ஏ ஆர்என்ஏ, குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர், ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர், கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது.
யூனிட் 15 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைலான் 2 நைலான் 6 பியூனா என் பியூனா எஸ் நைலான் 66 நைலான் 6 கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் 3 மார்க்கு. மெக்கானிசம் ஆஃப் 5 மார்க்லையும் கேட்கலாம் ஏபின் போட்டு. மெக்கானிசம் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் 9வது கேள்வி. இது வந்து 16வது கேள்வி. இது புக்கின். ஸோ மொத்தத்தில் இதுதான் கெமிஸ்ட்ரியோட டைரக்ட் 5 மார்க். இதெல்லாம் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டைரெக்டாக வரக்கூடிய கேள்வி இதுலேருந்து தான் வரும். சரிங்களா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கொஸ்டின்ஸ். அது நான் வந்து 2 மார்க் 3 மார்க் போடும்போது நான் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் தி டைரக்ட் 5 மார்க். இதை படிக்கிறது மூலமா 30க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.